ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி டொமேட்டோ பாத் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்க, பிரிஞ்சி லீஃபு. இது இத்தனையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கேப்சிகம்மு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கேப்சிகம் டொமேட்டோ பாத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ஸ்மெல் கொடுக்கும். கேப்சிகம் போட்டிங்கன்னா இதெல்லாம் வதங்கும் போதே அரிசி கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுட்டு கழுவி நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுக்கணும். ஏன்னா நல்லா சாப்பாடு போலன்னு நல்லா நீட்டமாக நல்லா வரும். சாப்பாடு நல்லா குக் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும், குக் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ பாத் ஈஸி குக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸி ரைஸ் இது. அதனால தான் உங்களுக்கு இது ஒன்று போட்டிருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிருச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜாஸ்தி போடுவோம். நான் செஞ்சுருக்கிறது ஒரு 3/4 கேஜிக்கு. அப்புறம் சாம்பார் பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டுட்டு புதினா கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். அந்த பச்சை வாசனை போகிற வழிக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு கொதிக்கும் போது கொஞ்சம் பட்டாணி போட்டுடுவோம். பட்டாணி டொமேட்டோ பாத்துக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும். அது சாப்பிடும்போது ஒன்று கிடைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போடும். இது கொஞ்சம் மட்டன் மசாலா நான் எனக்கு பிடிக்கும்னு போட்டேன். அது உங்கள் இஷ்டம், பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். மட்டன் மசாலா போட்டுருக்குறேன். மட்டன் மசாலா என்னத்துக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல் கொடுக்கும். மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்மெல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சின்ன குழந்தைங்க பிரியாணி ஸ்மெல் இருக்குதுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் பச்சையாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவோம். கொஞ்சம் சின்ன ஸ்பூனில். அது ஒரு மாதிரி அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா கொதிக்கும் போதுக்குள்ள ஸ்மெல் அவ்வளோ நல்லா வரும். நம்ம பசங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதுலேருந்தே இந்த ரைஸு பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா எதுவும் ரிட்டன் வராது, பாக்ஸ் மட்டும் வரும். நல்லா சாப்பிட்டு வருவாங்க பசங்க. அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பட்டாணி அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஆனான்னு சொல்ல மாட்டாங்க பசங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுங்க தேவையான அளவுக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு அப்புறம் அரிசி போடுங்க. நான் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி போட்டுடுவேன். நீ உங்களுடைய விருப்பம் எப்படியோ பாருங்க. 2 ஸ்பூன் நெய் போடுங்க. டேஸ்ட் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டாக்கா உதிராக வரும் சாப்பாடு, பொல்லன்னு இருக்கும். அப்புறம் எங்கள் பசங்களுக்கு என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்குது, வேலைக்கு போகிறாங்க. நான் நேற்றுலேருந்து மண்டேலேருந்து வேலைக்கு போகிறாங்க. 2வது நாள் இன்றைக்கி போயிருக்காங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நல்ல வேலை கிடைச்சிருக்குது. அவங்க நல்லா போய் வேலைக்கு போய் முன்னுக்கு வரணுன்ட்டு ப்ளஸ் பண்ணுவோம். இனிமேல் நான் ஒண்டி தான் இங்கே வேலை செய்வேன். எங்கள் பொண்ணு கொஞ்சம் பிஸி. அவங்க இப்போ இங்கே பிளேட்டில் வச்சுருக்கிற பாருங்க சாப்பாடு ரொம்ப நல்லா வந்திருக்குது. எங்கள் பொண்ணு டேஸ்ட் பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா வந்திருக்குது. ரைஸ் பிரியாணி மாதிரி இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் எல்லா வீடியோ